முருகனுக்கான ஸ்பெஷாலிட்டி நிறைய எடுத்து நீங்க சொல்லிட்டு வரீங்க. வரவிருக்கிற ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது? அன்னைக்கு முருகனுக்கான என்ன ஸ்தோத்திரம் நம்ம சொல்லணும்? இப்ப நாள்னு எடுத்துக்கோங்களேன். முருகனுக்குரிய நாள் என்ன? நாள் கிழமை. செவ்வாய் நினைச்சிடுறோம். ஆனா கந்தபுராணத்துல வெள்ளிக்கிழமையும் முருகனுக்குரிய நாள்னு இருக்கு. கிருத்திகை தான் ரொம்ப மாதம் ரொம்ப கொண்டாடப்படுது. அப்ப விசாகத்துக்கான முக்கியத்துவம் வைகாசியில ரொம்ப கொடுக்கிறோம். ஆனா மாதம் கிருத்திகைக்கு தான் கொடுப்பாங்க. எதனாலனா கண் திருஷ்டிலாம் உண்மையாப்பா சயின்டிபிக் இதுல அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். ஏதாவது எதிரிகள் தொல்லையா, கேஸ் ஏதாவது ரொம்ப இழுத்தடிக்குதா, நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து தள்ளி போகுதா, ஒரு தடவை பெரும்பேறு கண்டிகை போங்க. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்முடைய பிரணவ மந்திரம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக கூட்டம், ஆன்மீக குழாம், நம்முடைய வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்னு முருகனுடைய பாடல்ல வரும். அது மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய புது ஆன்மீக குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். அருமை. உங்களுடைய சொற்பொழிவுங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய பிரபலமான கோவில்கள்ல நிறைய மேடை பேச்சுகள்ல மக்கள் உங்களை பார்த்துருக்காங்க. முருகனுக்கான ஸ்பெஷாலிட்டி நிறைய எடுத்து நீங்க சொல்லிட்டு வரீங்க. வரவிருக்கிற ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது? அன்னைக்கு முருகனுக்கான என்ன ஸ்தோத்திரம் நம்ம சொல்லணும்? அந்த வழிபாட்டு முறை என்ன? அதை பத்தி ஒரு விளக்கம். முதல்ல ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்குரிய மாதம், அது சொல்லணும்னே இல்லை. அம்பாள்னா அம்மா. ஆடி மாதம் கடகம், கடகம் சந்திரன், இதெல்லாமே ஒரு லிங்க். பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தை, சந்திரன் தாய். அப்போ அந்த தாய்க்குரிய மாதம், கடகத்துக்குரிய மாதம், அம்பாளுக்குரிய மாதம் ஆடி மாதம். இதுலேயே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? அப்போ முருகன்னு வரும்பொழுது சக்தி முருகன் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அந்த ஒரு வழிபாட்டில் தான் முருகனை வளர்த்தவர்களை மறக்காமல், இப்ப நாள்னு எடுத்துக்கோங்களேன். முருகனுக்குரிய நாள் என்ன? கிருத்திகை நாள். கிழமை. செவ்வாய் நினைச்சிடுறோம். ஆனா கந்தபுராணத்துல வெள்ளிக்கிழமையும் முருகனுக்குரிய நாள்னு இருக்கு. நம்ம செவ்வாவோட நிறுத்திடுறோம். வெள்ளிக்கிழமைனா அம்பாள் பக்கம் போயிடுறோம். தப்பில்ல அம்பாள் கிட்ட போறது. ஆனா முருகன் கிட்டையும் போங்கன்றதுதான் அடியனுடைய விண்ணப்பம். அப்ப நாட்கள்ல செவ்வாய் வெள்ளி, மாதங்கள்ல அப்படின்னு வரும்பொழுது எப்பவுமே இந்த ஐப்பசி மாசம் அந்த சமயத்துல அந்த கந்த சஷ்டி வந்துடும். நட்சத்திரம்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் முருகனுக்கான நட்சத்திரம். முருகனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் பிறவா யாக்கை பெரியவன். அவங்க அப்பா மாதிரி பிறப்பு இறப்புலாம் அவங்களுக்குள்ள கட்டுப்படுத்தவே முடியாது. முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் இல்லை. முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். அவன் ஆறுமுக கடவுளாக தரிசனம் கொடுத்த நட்சத்திரம். மற்றபடி அவனை நம்மள மாதிரி ஒரு 27க்குள்ளலாம் ஃபிட் பண்ணவே முடியாது. அடுத்தது கிருத்திகை. நீங்க பாருங்க, மாதம் சில பேர் வீட்டில் அசைவங்கள்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா? அவங்க வீட்டில் கூட கேட்பாங்க கிருத்திகையான்னு பாருன்னுவாங்க. அப்ப விசாகம் அப்படின்ற முருகன் அவனுக்கான ஆறுமுகனுக்கான அந்த உகந்த நட்சத்திரத்தை விட கிருத்திகை தான் ரொம்ப மாதம் ரொம்ப கொண்டாடப்படுது. அப்ப விசாகத்துக்கான முக்கியத்துவம் வைகாசியில ரொம்ப கொடுக்குறோம். வைகாசி விசாகம். ஆனா மாதம் கிருத்திகைக்கு தான் கொடுப்பாங்க. எதனாலனா இதுவும் சிவபெருமான் கொடுத்த ஒரு அருள். 6 நட்சத்திரங்களும் அந்த குழந்தை முருகனை வளர்க்கும் பொழுது தாய்க்கு ஒப்பானவர்கள் வளர்க்கிறவங்க. அப்ப இந்த அறுவரும் வானத்தில் நட்சத்திரமாக ஜொலியுங்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் முருகனை வணங்குகிறார்களோ அவர்களை கொண்டு அவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும்னு ரொம்ப அழகா சிவபெருமான் சொல்றார். இது கந்தபுராணத்தினுடைய ரெஃபரன்ஸ். இந்த 6 நட்சத்திரம் 6 பேரு அப்படின்றோம். ஆனா கிருத்திகைன்றது ஒண்ணு. இப்ப சயின்டிபிக்கலா பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம உட்காந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா 6 டாட்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கு. கனெக்டடா. இப்ப எதுல இங்க மிகையா சொல்லிட்டோம் ஆன்மீகத்துல? அப்ப எவ்வளோ அழகா ஒத்து போகுது. இப்ப அந்த அறுவர் வானில் நட்சத்திரமாக, கிருத்திகை நட்சத்திரமாக கார்த்திகை பெண்கள் ஜொலிக்கிறார்கள். அதனால்தான் 6 டாட்ஸை கனெக்ட் பண்ண ஒரு உருவம் வானத்தில் இருக்கு. இது கார்த்திகை. அப்ப ஆடியில அம்பாளுக்கு முக்கியத்துவம். அப்ப ஆடி மாசத்துல பார்வதிக்கு மட்டுமல்ல, முருகனின் தாயாகவே வாழ்ந்த அந்த அறுவருக்கும் முக்கியத்துவம். அதனால ஆடி கிருத்திகை ரொம்ப 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 சிறப்பு. 3 கிருத்திகை சிறப்பு. தை, ஆடி,
கார்த்திகை மாதம், அது பெரிய கார்த்திகை தீபம். அப்ப ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அம்மாவிற்கான மாதம். அதே எந்த அளவு அம்பாளுக்கு கொடுக்கிறோமோ இந்த அறுவரையும் முருகனுடைய தாய்க்கு ஒப்பாக வைத்து கொண்டாடினால் முருகனுடைய பரிபூரண ஆசி நமக்கு கிட்டும். அதனால்தான் இந்த கிருத்திகை ரொம்ப மகத்துவமா கொண்டாட ஆரம்பிச்சோம். நிச்சயமாக. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் நீங்க சொன்ன கார்த்திகை பெண்கள் பத்தி நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருப்போம் புராண கதைகள் வச்சு. இதை தாண்டி கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கான அந்த உகந்த மந்திரம் இதை நீங்க ஜபிச்சுட்டே இருங்க அன்னைக்கு ஃபுல்லா, உங்களுக்கான அந்த பலாபலன்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லி ஜபிக்கலாம்? மந்திரங்கள் எது சொன்னாலுமே சிறப்புங்க. எனக்கு எந்த மந்திரங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எல்லாமே சிறப்பு. ஆனால் எங்களுக்காக ஏதாவது ஒரு ஈஸியாக சொல்லிடுங்களேன். இந்த ஆடி கிருத்திகைன்னு நினச்ச உடனே ஒரு தலம் எனக்கு நினைவுக்கு வரும். ஏன் எல்லாருக்குமே வரும். அது என்னன்னா திருத்தணி. திருத்தணிகை அப்படின்னு வரும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க முருகன் வந்து கோபம் தணிந்த இடம்னு. அடியேனுக்காகட்டும் சில சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் இந்த கருத்துல உடன்பாடே கிடையாது. ஒருத்தனுக்கு கோபம் வந்தாதானப்பா கோபம் தனியும். முருகனுக்கு அந்த சூரபத்மனால கோவப்பட்டானா கிடையாது. அது அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. அதுவும் கருணை, அழிக்கலையே, சம்ஹாரம் பண்ணலையே, அவனை மாற்றினான். அதை தான் நான் அடியேன் அந்த திருச்செந்தூர் நேர்முக வர்ணனையில கூட ரொம்ப வியந்து அடியேன் சொன்னது, ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஒருத்தர் எதிரினா அவர் அழிக்கிறது ஒரு வகையான லீடர்ஷிப் குவாலிட்டினா, அவரையே அடக்கி எனக்கே வேலை பண்றது அதை விட பெரிய விஷயம். அந்த ஒரு தலைமை பண்பு தான் நம்ம முருகன் கிட்ட இருந்து கத்துக்கணும். எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் யாருக்கிட்டையாவது பிரச்சனை. குடும்பம்னா யாராவது நாத்தனார்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும், மாமியார் கிட்ட, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, ஆஃபீஸ்னா யாராவது ஒருத்தராவது நமக்கு ஆகாதவங்க இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துல, வேலை பண்ற இடத்துல. அப்ப எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம கொஞ்சம் வருத்தப்படுவோம். இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட அவங்க ஒருத்தர் தான் எனக்கு தொல்லையா இருக்காங்க, இல்லை அவங்களாலதான் பிரச்சனை, இல்லை அவங்களாலதான் கண் திருஷ்டிப்படுது, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரால நடக்குது அப்படின்றத நம்ம நம்புறோம். கண் திருஷ்டிலாம் உண்மையாப்பா சயின்டிஃபிக் இதுல அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். மொபைல்ல கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம மொபைல் அன்லாக் ஆகும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் அந்த கார்டு எல்லாம் பண்ணும் பொழுது ஏங்க அவ்வளோ தூரம், ரொம்ப சாதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன். ரேஷன் கடைக்கு போறவங்க எல்லாம் இருப்பீங்கல்ல, கை ரேகை ஒழுங்கா வரலன்னா கண்ணுல இருக்கிற ரேஸை வச்சு எடுப்பான். அந்த மாதிரி பண்ணி கூட சில இடத்துல வைக்கிறாங்க. அப்ப கண்ணுல இருந்து ஏதோ ஒரு ரேஸ் அண்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அங்க அந்த கண்ணுலால வர ரேஸ் அண்ட் வைப்ரேஷன் உண்மைனா கண் திருஷ்டி நான் நெகட்டிவிட்டியோட பார்த்தா ஏன் உங்களுக்கு பண்ணாது? பண்ணும். அப்ப இந்த ஆடி கிருத்திகைக்கு திருத்தணி முதல்ல லிங்க் பண்ணலாம். திருத்தணிகை என்பதே என்ன தெரியுமா? நம்முடைய ஒரு கோபங்கள், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் தணிக்கிற இடம். அவன் முருகன்லாம் ஒன்றும் கோபம் தணிந்த இடமே கிடையாது, அவனுக்கு கோபமே வராதுங்க. அப்போ அறுபடை வீட்டில் வந்து முதல்ல அன்னைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிற இடம் திருத்தணிகையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா அவ்வளவு பக்தர்கள் எளிமையா எவ்வளவு தூரத்துல இருந்து வருவாங்களோ. ஒரு சமயம் அடியே நாங்கள் போக நேரிட்டது, அப்படியே காவடியை தூக்கிண்டு அவங்க வர்ற அந்த பக்தியை பார்க்கணும். ஆடி மாசத்துல எங்கெங்க இருந்தோ வருவாங்க, அந்த பச்சை ஆடை தரித்து அழகா காவடியை தூக்கிண்டு வர்ற அற்புதமான காட்சியை இந்த ஆடி கிருத்திகை திருத்தணியில பார்க்கலாம். எல்லா முருகன் கோயிலுமே மிக சிறப்பு இல்லைன்னு சொல்லல. அடியேன் திருப்பூரூர்ல அன்னைக்கு சொற்பொழிவு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நாள் அங்கேயும் கூட்டம் இருக்கும். கிருத்திகைன்னு தெரிஞ்சாலே மக்கள் கூட்டம் கூடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வீதி உலான்னு முருகன் புறப்பாடு நடக்கும் பெரிய கோயில்கள்ல, அது கிருத்திகைக்கு மாசந்தோறும் நடக்கும். இப்ப எங்க மயிலாப்பூர்னு வச்சுக்கோங்க, கபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், நீங்க நிறைய சிவாலயங்கள் இருக்கு, பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். கிருத்திகைக்கு முருகன் வீதி உலா போவார் ஒவ்வொரு மாதமும், மாத கிருத்திகை. ஆனா வைகாசி விசாகத்துக்கு தான் கொண்டாட்டம். ஆனா கிருத்திகைக்கு மாதம் மாதம் ஊர்வலம், சஷ்டிக்கும் வருஷத்துல ஒரு தடவை. அப்ப முருகன் அடிக்கடி வெளியில வர்றது எதுக்குன்னா அந்த கிருத்திகைக்கு. அப்பேற்பட்ட ஒரு விழா. வீட்லயும் அதை கொண்டாடலாம், முடிஞ்சா கோயிலுக்கு போகலாம், வாய்ப்பு கிடைச்சவங்க திருத்தணி போங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இந்த வருஷம் குடமுழுக்கு நடந்திருக்கு. இன்னும் மகா விசேஷம். எல்லாரும் வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட கூட்டம் இல்லைங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த கிருத்திகைக்கு திருச்செந்தூர் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க அடுத்ததாக எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? எந்த கோயில் வேணாலும் போங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ரொம்ப கூட்டமான இடத்துல வயோதிகர்களோட போய் கஷ்டப்பட்டுடுறாங்க. திருச்செந்தூர் மாற்றமே இல்லை, சிறப்பான தலம். பழனி, திருத்தணி எல்லாமே சிறப்பு தான். ஆனால் முருகனை நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னா அடியேன் மனசுக்கு பிடிச்ச ஒரு கோயில் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்.
நாகை, சிக்கல் போலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்காரவேலன்னாலே எதனால அப்படின்னா அங்கதான் வேல் நடுங்கண்ணி கிட்ட இருந்து வேல் வாங்குறார். ஆடி மாதம் அதுல வர கிருத்திகைன்றனால சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்ற இடத்துக்கு போகலாம். சிக்கலை தீர்த்தருளும் நாயகனாக இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம ஒரு முருக பக்தர்கள் இப்ப நிறைய பேர் வராங்க, நமக்கு தெரியுது. ஆனா ஒரு சில கோயில்களோட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுறோமோ அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப அடியன் வந்து திருப்புகழ் தலங்கள்னு ஒரு தொடர் பண்றேன் ஒரு தொலைக்காட்சியில. பார்த்தீங்கன்னா இந்த தலத்துக்கெல்லாம் அருணகிரியார் போயிருக்காரா அப்பா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய சிவாலயமா இருக்கும். வலம் வரும் பொழுது உதாரணத்துக்கு வேணா நான் சொல்றேன், படவேடு ரேணுகா பரமேஸ்வரியம், அங்க பின்னாடி சின்னதா முருகர், அவருக்கு போய் திருப்புகழ் பாடியிருக்கார். அப்ப அருணகிரியார் மனநிலைமை என்ன? எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி என்னுடைய காதலனை தாங்க நான் பார்ப்பேன். பிரதமரே அங்க வந்திருந்தாலும் முதல்வரே வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைப்பேனே தவிர, ஆனா ரசிக்கிறது எந்த கூட்டத்துல சின்னதா எங்கேயோ இருந்தாலும் என் காதலனை தான் நான் ரசிப்பேன். அப்ப மூல தெய்வமாக இருக்கும் திருக்கோயில்களுக்கு எப்படி திருப்புகழ் பாடுகின்றாரோ அது போல சிவாலயங்கள் அம்பாள் ஆலயங்கள்ல இருக்கிற பரிவார முருகனுக்குமே அவர் பாடுறாரு. அதுதான் உண்மை. மயிலம் போங்க, இதெல்லாம் வந்து அழகான தலங்கள், மக்கள் போகணும்ன்றது கேட்கிறேன். மயிலம்னு ஒண்ணு இருக்கு. சூரபதுமன் உனக்கு நான் வேலை பண்ணக்கூடிய மயிலா மாறணும்னு கேட்கறான். மயிலா மாறியாச்சு, என் மேல நீ வா, நான் இங்க சிவபூஜை பண்றேன் திருச்செந்தூர்ல, அதுவரை நீ உன்னுடைய தவ வலிமையை கூட்டு, நீ பியூரிஃபை ஆகு அப்படின்னு சொல்லிட்ட உடனே மயில் வடிவத்தில் மலையாக சூரபதுமன் தவம் இருந்து அவனுடைய வாகனமாக மாற தவம் இருந்த இடம் மயிலம். அந்த மலையே மயில் ஷேப்ல தான் இருக்கும். இதெல்லாம் போக வேண்டிய தலம். நீங்க மயிலம்லாம் போனீங்கன்னா ஆஹா அவ்வளோ அழகா இருக்கும். தேடி தேடி போங்க. அடுத்தது அடியேன் ரொம்ப சமீபமா நேர்காணல்கள்ல சொல்றது பெரும்பேறு கண்டிகை. அது எங்க இருக்கு? இது அச்சருப்பாக்கம், எல்லாருக்குமே தெரியும். அச்சருப்பாக்கத்துல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பெரும் பேரு கண்டிகை. பேர்லயே பெரும் பேரு, பெரும் பேருனா பெரிய பாக்கியம், பேர்லயே இருக்கு. இந்த தலம் திருச்செந்தூருக்கு ஒப்பான தலம். நீங்க கேட்டீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல இப்ப நிக்க கூட இடம் இல்லை, சரி கொஞ்ச நாள் கழிச்சு போலாம், வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. வாய்ப்பு இல்லையா, திருச்செந்தூர் முருகன் எப்படி சத்ரு சம்ஹார மூர்த்தியோ, பெரும் பேரு கண்டிகையில முருகன் யாரு தெரியுமா, சத்ரு சம்ஹார யந்திர மூர்த்தியா இருக்கார். எதனால? சக்தி கிட்ட இருந்து சிக்கல்ல வேல் வாங்குற. திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நடுவுல இந்த பெரும்பேறு கண்டிகையில வேலுக்கு மறுபடியும் பூஜை பண்ணிட்டு போறார், ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கார். கோயில்கள்ல பவித்ர உற்சவம்னு ஒண்ணு நடக்கும். அப்படின்னா என்னன்னா ரீசார்ஜிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்றோம், சர்வீஸ் இயர்லி ஒன்ஸ் கொடுப்போம், அது வேற. ஆனா அடிக்கடி இப்போ ஏதோ ஒரு ஊர்ல போய் தங்குறோம்னா அன்னைக்கு நைட் நம்ம சார்ஜில் போடுவோம். அது மாதிரி அந்த வேலாயுதம் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதால் பெரும் பேரு கண்டிகையில தன்னுடைய குழாத்தோட முருகன் தங்கி வேல் பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போறார். ஏன் அங்க பெரும் பேருன்னு வந்ததுன்னா, எந்தெந்த ஊருக்கெல்லாம் அகத்தியர் போறாரோ அவர் பார்வதி கல்யாணத்தை பார்க்கல. ஏன்னா நம்ம சவுத் தூக்கி நார்த் கம்மியாகி இப்படி போயிடுச்சு, சரிசமமாக்க இங்க வந்தார். அதனால முதல்ல லைவா பார்த்தது அவர் தான் கல்யாணத்தை. அதனால அவருக்கு ஒரு வரம், எங்கெல்லாம் போய் நான் கல்யாண காட்சி பார்க்கணும்னு ஆசையோ அங்கெல்லாம் சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்துல காட்சி தருவாங்க. இது அகத்தியருக்கான வரம். பெரும்பேறு கண்டிகையில அது மாதிரி அகத்தியர் அப்படி கண்ணை மூடி நினைக்கும் பொழுது சிவனும் பார்வதியும் வந்தாங்களாம், கூடவே முருகனும் வந்து கல்யாண காட்சியை கொடுத்தானோ. ஆஹா, இது பெரும் பேரு இல்லையா? அதனால ஊருக்கு பேரு பெரும்பேறு கண்டிகை. அருணகிரியார் வந்து பாடிய தலம். அதெல்லாம் விட அழகு பாம்பன் சுவாமிகள் சுமார் 36 நாள் தங்கிய தலம், வண்ணச்சரபம் சுவாமிகள் பாடிய தலம், இப்படி பழம்பெரும் தலம். ஏதாவது எதிரிகள் தொல்லையா, கேஸ் ஏதாவது ரொம்ப இழுத்தடிக்குதா, நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து தள்ளி போகுதா, ஒரு தடவை பெரும்பேறு கண்டிகை போங்க. எந்த அளவு சிறுவாபுரியை நோக்கி நம்ம கூட்டமா போறோமோ, திருப்போரூர், பழனி, திருச்செந்தூர் இங்கெல்லாம் போறோமோ, அந்த பெரும்பேறு கண்டிகை, சிக்கல், இந்த மாதிரியான முருகன் தலங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு பிளான் பண்ணி ஆடிக்கிறதுக்கே போயிட்டு வா. ஓகே, இங்கே போயிட்டு நம்ம வழிபாடுனா தீபம் ஏற்றுறதாக இருக்கட்டும், நான் கேட்ட மாதிரி மந்திரம், ஈஸியாக எல்லாருக்கும் வாயில் சொல்லக்கூடிய ஒரு சுலபமான வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னா முருகருக்கு சொல்லு. கண்டிப்பா கவசங்கள் எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றும் இல்லையா? வீட்டில இருந்தே இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போக முடியுதோ இல்லையோ, வீட்டிலேயே காலையில நீராடி விட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு 6 அகல் விளக்கு ஏத்தி வைங்க.
எல்லா முருகனுக்கு உகந்த நாள்லையும் அந்த அகல் விளக்கு ஏத்துங்க. நமக்கு என்னதான் அவன் கொடுத்த வாழ்வுல வெள்ளி விளக்கே இருந்தாலும் அந்த மண்ணால் ஆன அகல் விளக்கு ஒரு தடவைக்கு மேல அதை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த அகல் விளக்கு என்பது அவ்வளவு சிறப்பு. 6 அகல் விளக்கு. அந்த வேலாயுத பூஜை முடிந்தால் செய்யுங்கள். இப்ப சில பேர் வீட்டுல வேல் வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் அதை வர வர பரிசு பொருளாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம், வேல் யார் வீட்டுல இருக்கோ, முருகன் திருவுருவ படம் இருந்து முருகான்னு சொன்னா கூட போதும். ஆனா வேலாயுதம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தினமும் பூஜை பண்ணும். வேலுக்கு கண்டிப்பா 2-3 விபூதியாவது வேல் 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 முருகா முருகான்னு ஏதோ தெரிஞ்ச மந்திரத்தையாவது சொல்லி ஒரு 2 உலர்ந்த திராட்சையாவது நீங்க வேலுக்கு நைவேத்தியம் பண்ணணும். வேல்ன்றது சக்தி வாய்ந்த முருகனுடைய தத்ரூபமான ஒரு விஷயம். அதனால வேல் வச்சுக்கிறது தப்பா ரைட்டானா தப்பு இல்லை. 2 விஷயம், அந்த பூஜை அறையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். 2வது தினமும் ஒரு 5 நிமிஷமாவது வேல் கிட்ட போய் பேசணும். அது வேல் பூஜை, அது பேர் பூஜை, அதை தான் நான் பேசணுன்றேன். அந்த வேலுக்கான தெய்வத்தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வேலுக்கு உயிரோட இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறீங்களோ, முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, நம்ம சாப்பிட்றோமோ, அந்த வேலுக்கு நைவேத்தியமும் பூஜையும் தேவைங்க. அது பண்ண முடியும்னா அந்த ப்ராஜெக்ட் எடுங்க, இல்லைன்னா தப்பு இல்லை. முருகனை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணும். ஏன்னா நம்ம பண்ற எதுவுமே தவறாயிடக்கூடாது இல்லையா? சரியா பண்றோன்ட்டு புதுசா ஏதாவது தப்பா நம்மளே உருவாக்கிக்க வேண்டாம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. அடுத்தது என்ன சொல்லணும்னு நீங்க கேட்டீங்க. ஒரு திருப்புகழ் இல்லைங்க, எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் கிடையாது. சஷ்டி கவசத்துல ஒரு 3-4 வரியாவது சொல்லுங்க. எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய், ஈரேழுலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காம் மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே. இதுவரை ஏன் இது முதல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துரும். நமக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் மூட்டை மூட்டையா அரிசி இருந்து டாக்டர் நீங்க சாதம் சாப்பிடாதீங்கன்னா அது எவ்வளோ கொடுமையா இருக்கும் தெரியுமா? முதல்ல ஆரோக்கியம். அப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள எனக்கு அட்ராக்ஷன் இருக்கணும், எனக்கு எதிரி இருக்கக்கூடாது. அப்ப என்ன வேணும்? அந்த சரவண பவ 6 எழுத்தை வச்சு சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரம். இந்த ஒரு பார்ட் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ட்ராவல் பண்ணுவேன்ல ஆஃபீஸ்க்கு, இப்போ காதில் போட்டுன்னு போயிடுவேன். சஷ்டி கவசத்தில் 20 நிமிஷம் கூட வராது, மனப்பாடம் ஆகிடும். அடுத்த தலைமுறைக்கு சஷ்டி கவசம் தெரியலன்னா அது நம்ம தப்புங்க. கண்டிப்பாக நீங்களோ நானோ புக்கை வச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம்னா கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கு சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் அம்மா அந்த காலத்தில் போட்டு விட்ட பாடல்கள் இன்னைக்கு எல்லா முருக பக்தர்கள் வாயிலையும் அப்படியே முணுமுணுப்பாக வருது. இந்த வரிகள் போதும். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பிணிக்குலம் எனையாளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க, இது சண்முக கவசத்திலிருந்து ஒரு வரி. இந்த மாதிரி ஒரு வரிகள் உங்களுக்கு எல்லா சிறப்பை பண்ணணும். ஒரு 4 வரினா சஷ்டி கவசம், இந்த ஒரே வரினா சண்முக கவசம். அதே மாதிரி 6 விளக்கு ஏத்தி 6 மலர்கள் சாத்தி ஒரு 6 பழங்கள். அப்பா நீங்க பெருசா சொல்றீங்கப்பா, இவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்னா 6 தீபம் மட்டும் ஏத்துங்க. ஏத்து 1 மலர் 1 நைவேத்தியம் முருகனுக்கு செஞ்சு வீட்டுல இன்னும் பல இல்லங்கள்ல அன்னைக்கு வடை பாயசம் சாம்பார்னு இலை போட்டு நைவேத்தியம் பண்ற பழக்கம் கிருத்திகைகளுக்கு உண்டு. புலால் உண்ணாமல், அது ஆடி கிருத்திகைன்னும் பொழுது தயவு செஞ்சு பண்ணுங்க. கோயிலுக்கு போக போறீங்கன்னா முடிஞ்சா நமக்கு தாயா இருக்கக்கூடிய பசு, நமக்கு ஒரு காஃபி டீயை மிஸ் பண்ணணும்னா பெரிய தியாகம் மாதிரி சொல்றோம். இப்பெல்லாம் காஃபியே விட்டுட்டேன், டீயே விட்டுட்டேன். அப்போ அதுக்கு நமக்கு தாயா இருக்கிற அந்த பசுவின் பால் வாங்கி, பேக்கெட் பால் வாங்கி முருகன் அபிஷேகத்துக்கு கொடுக்காதீங்கன்றது ஒரு அடியனுடைய ஒரு ரெக்வஸ்ட், விண்ணப்பம். பசும்பால் எங்கேயாவது கொடுப்பாங்க, ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கி குடத்துல வாங்கி வீட்டில் அதுக்கு ஒரு அழகா பூஜை பண்ணி கையில தூக்கிட்டு போய், ஏன்னா தலையில நான் மட்டும் தூக்கின்னு போனோம்னா இங்க யாரும் பால் கூட எடுக்கல, நான் மட்டும் எப்படி எடுத்துக்கணும், நீங்க எடுக்கணும்ன்றத துணிவா நினைச்சீங்கன்னா வச்சுட்டே போகலாம். இல்லைங்க எனக்கு தலையில வச்சு நான் மட்டும் போக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கையில ஏந்திட்டு போலாங்க, தப்பே இல்லை. என்னன்னு கேட்டா நீங்க பண்ணியா நான் முருகனுக்கு எடுத்துன்னு போறேன்னா அடுத்தவங்களும் வந்துருவாங்க. எடுத்துன்னு போய் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு கொடுங்க. அது ஆடி மாசம்ன்றதுனால பலரும் பல வேண்டுதல்களோட இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற கோயில்கள்ல வேண்டுதல் கூட்டமா இருக்குமா?
அப்ப என்ன பண்ணலாம், அது வேற ஞாயிற்றுக்கிழமையா வருது, முதல் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஆடி மாசத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை. அம்பாளுக்கும் பெருமை, முருகனுக்கும் பெருமை. அதனால எப்பவுமே நான் சொல்றது, வீட்டுல இருந்து ஒரு 11 பேருக்கோ 21 பேருக்கோ நீர்மோர் செஞ்சுன்னு போய் கோயில்ல கொடுத்துருங்க. எவ்வளவு பேரு வயிறு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த நீர்மோர் அவர்கள் வயிற்றை குளிர்விக்கும். அது உங்கள் வாழ்க்கையை இறைவன் அருளால் குளிர்விக்கும். ஏன்னா நான் பண்ற திராட்சையை கூட முருகன் கொடுக்கறது மட்டும்தான் பாவம், முருகன் சாப்பிட்றத நான் பார்க்கல. ஆனா நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் சிவலிங்கம் அவருக்கு அது அபிஷேகமா போகும். அப்படிதான் நான் நினைப்பேன். அது ரொம்பவே சிறப்பு. இதெல்லாம் ஆடிக்கிறதுக்கு பண்ணி பாருங்களேன். ஒரு 6 இருக்குமா, தைக்கிறதுக்கே, ஆடிக்கிறதுக்கே, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், மகாகந்த சஷ்டி, கார்த்திகை, இந்த 6 நாளைக்கு இதெல்லாம் பண்ணிடலாமே. நம்ம வாழ்க்கை தானே நல்லா இருக்கும். போன ஆடிக்கிறதுக்கே விட இந்த ஆடிக்கிறதுக்கே நல்லா இருக்கும். இந்த ஆடிக்கிறதுக்கே விட அடுத்த ஆடிக்கிறதுக்கே படிப்படியா முன்னேறும். அதை நம்ம கண்கூடா பார்ப்போம். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய சிறப்புகள் முருகனை பற்றி நிறைய இடத்துல கேட்க கேட்க இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இந்த ஆடி கிருத்திகைக்கு எதுவாக இருந்தாலும் 6 சரவணபவா, 6 தீபங்கள், 6 பழங்கள்னு சொல்லி எல்லாமே 6 எண்ணிக்கையில் அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 6 கார்த்திகை பெண்கள், அதனால. நிச்சயமாக எல்லோருக்கும் இனிய ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா. நன்றிங்க. நன்றி.